மாவட்டத்தில் வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டோம். இந்த சிறப்பு தீவிர திருத்தம் வந்து நம்ம 28/10/2020 ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு பகுதியாக வந்து 4/11/2025 இருந்து 11/12/2025 வரைக்கும் நம்ம இந்த எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு படிவங்களை வந்து வீடியோடாக கொடுத்து வாங்குற பணிகள் வந்து நிறைவு பெற்றிருக்கு. ஸோ இதன் மூலமாக இன்று வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து நம்ம புதுவை மாவட்டத்தில் வெளியிட்டிருக்கோம். இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறதுல முக்கிய பங்காற்றிய நம்மளுடைய அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுடைய வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், பாண்டிச்சேரி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், வாக்காளர் பதிவு அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து 8,51,775. அதில் ஆண் வாக்காளர்கள் வந்து 3,99,771 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,51,869 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் வந்து 135 பேர் இருந்தாங்க. ஸோ இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை, இந்த டிராஃப்ட் வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய இறந்த வாக்காளர்கள் மற்றும் ஆப்சன்ட் வாக்காளர், அதாவது கண்டுபிடிக்க முடியாத வாக்காளர்கள், எங்களால் பிஎல்ஓவோட அணுக முடியாத வாக்காளர்கள் மற்றும் குடிபெயர்ந்த வாக்காளர்கள், இவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இப்போ வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து தயார் பண்ணியிருக்கோம். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 7,66,244 பேர் வந்து இருந்திருக்காங்க. இது வந்து 89.96% நம்மளுடைய ப்ரீ டிராஃப்ட் ரோலோட எண்ணிக்கை. இந்த இதில் ஆண் வாக்காளர்கள் 3,60,396 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,05,728 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 120 பேர் இருக்காங்க. எங்களால் 85,531, அதாவது 10.04% எனுமரேஷன் ஃபார்ம் வந்து கலெக்ட் பண்ண முடியல. அந்த கலெக்ட் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,171 வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்களாக இருந்திருக்காங்க. ஆப்சன்ட் 22,077 வாக்காளர்கள் வந்து ஆப்சன்ட் வாக்காளர்களாக இருந்திருக்காங்க. பர்மனன்ட்லி ஷிஃப்டட், அதாவது கம்ப்ளீட்டாக குடிபெயர்ந்த வாக்காளர்கள் வந்து 45,312 பேராக இருந்திருக்காங்க. ஆல்ரெடி என்ரோல்டு, அதாவது இன்னொரு சட்டமன்ற தொகுதியில் அவங்களுடைய வாக்குரிமை வச்சிருக்க வாக்காளர்கள் வந்து 1,627 பேராக இருக்காங்க. மற்ற காரணங்களால் ஒரு 344 வாக்காளர்கள் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக மொத்தத்தில் 85,531 வாக்காளர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடல. இது வந்து 10.04% வாக்காளர்கள். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத இந்த வாக்காளர்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து இன்றையிலிருந்து ஜனவரி 15 வரைக்கும் இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட், அதாவது உரிமை கோரல் பகுதி வந்து இருக்கு. இதுல யாராவது அவங்களுடைய வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய பேர் இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க இப்போ இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வந்து எல்லா டிஇஓ ஆஃபீஸ், சிஇஓ ஆஃபீஸ் இணையதளத்தில் வந்து இருக்கும். மற்றும் அண்மை செய்தி, புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 85,531 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. இந்த 85,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் என்ன? நீக்கப்பட்டவர்கள் தங்கள் பெயரை மீண்டும் சேர்ப்பதற்கு என்னென்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும்? புதுச்சேரியில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலுக்கு இணங்க புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த 28/10/2025 முதல் 14/2/2026 வரை வாக்காளர் தீர்க்கும் பணியான நடைபெற்றது. வாக்காளர் பட்டியலில் உள்ள இறந்தவர்கள், வேறிடத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள் மற்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ள விலாசத்தில் இல்லாத வாக்காளர்கள் பெயர்களை நீக்கும் பணியானது, பிழையில்லா வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணியானது புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த திருத்தம் பணியில் வந்து ஏற்கனவே 8,51,775 வாக்காளர்கள் மற்றும் அதே போல ஆண் வாக்காளர்கள் 3,99,771 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,51,869 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 135 நபர்களும் இந்த தீவிர திருத்தம் பணியில் உள்ளனர். இந்த பணியில் கடந்த 4/11/2025 முதல் 11/12/2025 வரை இந்த வாக்காளர் திருத்தம் பணியானது தீவிரமாக நடைபெற்றது. இதுல 8,51,531 வாக்காளர்கள், அதாவது 10.5% வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்திருக்கிறார். இதில் இறந்தவர்கள் 14,151 பேரும், அந்த பகுதியில் இல்லாதவர்கள் 22,726 பேரும்,
நிரந்தரமாக ஒரு தொகுதியிலிருந்து மற்ற தொகுதிக்கு மாறிய நபர்கள் 45,312 நபர்களும் என ஒட்டுமொத்தமாக 85,531 பேர் புதுச்சேரியில இந்த SIR திருத்தும் பணியில இணைக்கப்பட்டிருக்காக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் கொடுக்கப்பட்ட இந்த வாக்காளர் திருத்தும் பணியில் 90% வாக்காளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 85,531 நபர்கள் தகுதியானவர்கள் என்று நினைத்தால் அவர்கள் உடனடியாக இன்று முதல் விண்ணப்பம் செய்து தங்களுக்கான இந்த வாக்கு உரிமையை பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் குலத்தொங்கன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.